Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பெருமாள் ஏரியில் மீன்பிடி வீசிய வலையில் சிக்கிய முதலையால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். தொடர்ந்து முதலை வலையில சிக்கியிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அது விடப்பட்டிருக்கா, என்ன நிலவரம்? கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே பெருமாள் ஏரி உள்ளது. இந்த மிகப்பெரிய ஏரியான இந்த பெருமாள் ஏரி இப்பகுதி விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற நிலையில இதுல சிலர் மீன்பிடி தொழிலையும் ஈடுபட்டு வருவாங்க. அதே போல நேற்று மீனவர் ஒருவர் தன்னுடைய வலையினை அந்த பெருமாள் ஏரிக்குள் விட்டு சென்று விடுவார்கள். மறுநாள் காலையில அந்த வலையை எடுத்து பார்க்கும்போது அந்த வலையில சிக்கியிருக்க மீன்களை பிடிப்பது ஒரு வழக்கமாக அந்த பகுதியில் இருக்கும். அதே போல நேற்று அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் வலையை அந்த பெருமாள் ஏரியில் விட்டு சென்று விட்டார். இன்று காலை அந்த வலையை அவர் இழுக்கும் போது அந்த வலை மிக கனமாக இருக்கிறது. அவரால் இழுக்க முடியாத காரணத்தினால அருகில் உள்ள ஒரு துணையோடு அந்த வலையை இழுத்து கொண்டே வரும்போதுதான் தெரிகிறது அதில் ஒரு மிகப்பெரிய முதலை ஒன்று சிக்கி இருக்கிறது. 7 அடி நீளமும் 100 கிலோ எடையும் கொண்ட அந்த முதலையை இருப்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த முதலையை அவர்கள் கயிற்றில் கட்டி கரைக்கு தூக்கி போட்டனர். பின்பு வனத்துறைக்கு அவர்கள் தகவல் கொடுத்த போது வனத்துறையினர் சோதனை செய்து பார்த்தனர். அந்த முதலை வலையில ரொம்ப நேரம் சிக்கியிருந்த காரணத்தினால அந்த முதலை இறந்து விட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் அந்த முதலையை கைப்பற்றிய வனத்துறையினர் அதனை பிரேத பரிசோதனை செய்வதற்காக தற்போது எடுத்துச் சென்றிருக்காங்க. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா வீராணம் ஏரி பகுதியில மட்டுமே இது போன்ற முதலைகள் காணப்படும் நிலையில பெருமாள் ஏரியில தற்போது முதல் முறையாக இது போன்ற ஒரு முதலை சிக்கி இருப்பது அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.